லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் L1லேருந்து L5 வரைக்கும் நம்ம முதுகு தண்டோட வெர்டிப்ரால ஏற்படுற தேய்மானம் தான் வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதனால வந்து கீழ் முதுகு பகுதியில் வந்து வலி அதிகமாக இருக்கும், குனிய முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாகவும் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹலோ யாரும், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கண்டிஷன் வந்து எதனால் வருது, இந்த கண்டிஷன் வந்தால் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்க்குற நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதே போல் அதிகப்படியான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக போடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம முதுகு பின்னாடி இருக்கிற தண்டோட எலும்பு ஒன்றும் வந்து எல்லாமே வந்து ஜாயிண்டால ஆனது. இப்போ தண்டுவடத்துக்கு பின்னாடி பேசட் ஜாயிண்ட்னு இருக்கு. இதுதான் வந்து பேசட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்னாலதான் வந்து நம்ம தண்டோட எல்லாமே வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டை போல இதுவும் வந்து ஒரு கூட்டு தான். இதனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, நமக்கு முதுகு நல்லா வளையறதுக்கு, நிமிறதுக்கு, சைடா திரும்புறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து உதவுது. இந்த ஜாயிண்ட்ல ஏதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இந்த இடத்துல விடுறதுனால இந்த பேசட் ஜாயிண்ட் வந்து தேய ஆரம்பிக்கும். இப்படி தேயறதுனாலதான் வந்து நமக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வரும். இந்த கண்டிஷன் வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதுகுல வந்து அதிகப்படியா வலி இருக்கும். கீழ் முதுகு வந்து அசையவே முடியாத அளவுக்கு வலி. பேசட் ஜாயிண்ட் பாதிக்கப்படுறதுனால தான் வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வருது அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமா வந்து பாடி வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் வந்து இந்த பேசட் ஜாயிண்ட்ல விடுறதுனால வலி வரும், தேய்மானம் ஏற்படும். வயது அதிகமானவங்களுக்கு ஏற்படுது. அடிக்கடி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறவங்களுக்கு வருது. ப்ராப்பரா வெயிட் தூக்காம இம்ப்ராப்பர் பொசிஷன்ல வந்து குனிஞ்சு அடிக்கடி வெயிட்டை தூக்குறவங்களுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பேசல் ஜாயிண்ட்ல விடுறதுனால தேய்வு ஏற்படுது. கார்ல வந்து ரொம்ப தூரம் போறாங்க டிரைவர்ஸ், அடிக்கடி கார் ஓட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த காரோட வைப்ரேஷனால அந்த பேசட் ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. பேசட் ஜாயிண்ட் வந்து பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு வெர்டிப்ராக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஸ்கோட அளவு வந்து குறையும். அந்த பசத்தன்மை, அந்த ஃப்ளூயிடோட கெப்பாசிட்டி வந்து நல்லாவே குறையும். அதாவது அந்த டிஸ்கோட ஹைட்ரேஷன் வந்து நீர் பச குறையும். இதுதான் வந்து டிஸ்க் வந்து டீஹைட்ரேஷன் சொல்றோம். இல்லைன்னா டிஸ்க் வந்து தின்னிங் ஆகுது, மெலிஞ்சு போச்சு, சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேசட் ஜாயிண்ட்ல ஏற்படுற மாற்றம் இது மட்டும் கிடையாது. இப்படி இந்த தின்னிங் ஆகுறதுனால, இந்த பசத்தன்மை சுருங்கி போறதுனால என்ன ஆகும்னா, இந்த எலும்பும் கீழே இருக்க வெர்டிபிரல் போனும் என்ன ஆகும்னா ஒன்னோட ஒண்ணு உரைய ஆரம்பிக்கும். இப்படி உரைய ஆரம்பிக்கிறதுனால இந்த ரெண்டு பக்கமும் வந்து போன் ஸ்பார்ன்னு சொல்லுவோம். இந்த பக்கமும் போன் ஸ்பார் உருவாகும். அதே போல இந்த பக்கமும் போன் ஸ்பார்ஸ் வந்து உருவாகும். இதை போல தின்னிங் ஆகுறதுனால. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல போற நரம்பையும் வந்து என்ன ஆகும், இப்படி தின்னிங் ஆகுறதுனால இரிட்டேஷன் ஆகும், அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த நரம்புலையும் வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், வலி ஏற்படுத்தும். வலி வந்து அந்த நரம்பு போற இடம் ஃபுல்லுமே வந்து வலி ஏற்படும். இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட பேசட் ஜாயிண்ட்டுக்கும் அந்த தின்னிங் ஆன டிஸ்க்குக்கும் நரம்பு பாதிக்கப்பட்டு கால் வரைக்கும் நரம்பு வலி இருக்கிறதுக்கும் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது செய்யுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனையில நீங்க பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆரம்பத்துல செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க இதை வந்து ஃப்ரீக்வெண்டா ப்ராக்டிஸ் பண்ண வலி குறையறத நீங்க உணர்வீங்க. நல்ல பயனையும் நீங்க வந்து அடைய முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் வந்து லோயர் பேக்ல இருக்க ஜாயின்ஸ் எல்லாமே வந்து லென்த்தன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு முட்டையும் போட்ட மாதிரி இருந்து கையும் வந்து நல்லா இது பண்ணி இந்த கேட் பொசிஷனுக்கு வந்து வந்துக்கணும். வந்துட்டு அப்பர் பேக் வந்து நல்லா கீழே இறங்குற மாதிரி இது பண்ணி தலையை வந்து நல்லா மேலே தூக்குற மாதிரி பார்க்கணும். இது வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். இது ஹோல்ட் பண்றப்போ இந்த கர்வ் வந்து நல்லா வளையும். 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மெதுவா நியூட்ரல் பொசிஷனுக்கு வரணும். வந்துட்டு கேமல் பொசிஷன் சொல்லுவோம். அதுக்கு தலையை கீழே குனியணும், முதுக நல்லா மேலே தூக்கணும், இப்படி மேலே தூக்குன மாதிரி. இப்போ ஆர்ச் வந்து இதை போல வரும், கேமல் பொசிஷன். இதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். திரும்ப வந்து அந்த கேட் பொசிஷனுக்கு வந்து இடுப்பை கீழே வளைச்ச மாதிரி தலையை மேலே பார்த்த மாதிரி 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். இது 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 தடவை ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்க செய்யறப்போ வந்து
நல்லாவே வந்து லோயர் பேக்ல இருக்க பெயினும் மிட் லைன்ல இருக்கிற பெயினும் வந்து நல்லா குறையும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கும் காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்லையும் காஃப் மசில்லையும் டைட்னஸோ டென்ஷனோ இருக்கிறதுனால வந்து பேக் பெயின் அதிகமாகும். ஸோ அதனால இந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம்னா பெயினும் குறையும், அதே சமயத்தில் வந்து டைட்னஸும் அந்த மசிலில் குறையும். எப்படின்னா ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க, நேராக படுத்துட்டு இந்த கால் ஆங்கிள் நல்லா கீழே பாதத்துக்கு கீழே நல்லா டவலை வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்க. எந்த அளவு தூக்க முடியுதோ தூங்குங்க. உங்களுக்கு இந்த அளவு தூக்க முடிஞ்சாலும் தூக்கலாம், இல்லை இவ்வளோதான் தூக்க முடியுது அப்படின்னாலும் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு கூட ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதே எக்ஸசைஸ் வந்து அடுத்த காலுக்கும் செய்யணும். ஒரு காலுக்கு மட்டும் செய்யக்கூடாது, அடுத்த காலுக்கும் செய்யணும். 2 காலுக்குமே சேர்த்து செய்யறதுனால தான் நமக்கு பேக் பெயின் வந்து நல்லா குறையும், மசிலோட டென்ஷனும் 2 காலுமே ஈவனா குறையும். ரைஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து எந்த அளவு தூக்க முடியுதோ தூக்குங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு மேல தூக்க முடியல, இவ்வளவுதான் தூக்க முடியுதுன்னா இந்த லெவல்ல வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மேல தூக்குங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. 50 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க போதும். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணுங்க. காலையில ஈவினிங் பண்ணாலே வந்து மசிலோட டென்ஷன் நல்லா குறையும், பேக் பெயின் நல்லாவே குறையும். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து கோப்ரா லிஃப்ட்னு சொல்லுவோம், பாம்பு படம் எடுக்கிற மாதிரி. இது வந்து கரெக்டான பொசிஷன்ல கரெக்டா செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால லோயர் அப்டாமல் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்ல லென்த்தன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு இது போல குப்புறப்படுத்துக்கணும். கால் ரெண்டும் நல்லா ஹிப்ல இருந்து நல்லா விரிச்சு வச்சுக்கணும். விரல்கள் எல்லாம் வந்து டோஸ் எல்லாம் படுத்த மாதிரி இருக்கணும். ஷோல்டரும் கையும் சரியான ஆங்கிள் இந்த பொசிஷன்ல இருக்கணும். பேக் மசில்ஸை யூஸ் பண்ணி உடம்ப வந்து மெதுவா லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி தலையும் வந்து நல்லா மேலே பார்த்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச் பண்றப்போ கை வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கணும், எல்போ. ரிலாக்ஸ். இந்த எக்ஸசைஸ் செய்யறப்போ வலி சப்போஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் பாதி அளவு இது பண்ணிட்டு மேலே பார்த்தாலே போதும், பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனா இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா நல்லாவே மேலே வந்து நல்லா லென்த்தனா பண்ண முடியும். நல்லா லென்த்தன் பண்ணுங்க. செய்ய செய்ய நல்லா வலி குறையும். ஆரம்பத்துல வலி இருக்கிற மாதிரி செஞ்சாலும் எக்ஸசைஸ் செய்ய செய்ய என்ன ஆகும்னா வலி நல்லா குறையும். இது செய்யறதுனால பேக் பெயின் நல்லா குறையும், பேக் மசில்ஸ் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து 15 ரிப்பீட்டேஷன் வந்து 2 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ், இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெயின் வந்து குறையிறதுக்கு வந்து க்ளூட் மசில்ஸ், பட்டக்ஸ் மசிலும் லெக் மசிலும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். பெட்டில் வந்து இப்படி நல்லா ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு 2 காலையும் நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த ஃபுட் வந்து நல்லா ஃப்ளோரில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த எல்போ சப்போர்ட்டோட இடுப்பை வந்து நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. லிஃப்ட் 3 செகண்ட்ஸ், 1 2 3 ரிலாக்ஸ். இது வந்து செய்யறப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பேக்ல இருக்க பெல்விஸ் வந்து நல்ல பேலன்ஸ் ஆகும், பெல்விக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அதே போல பேக்ல இருக்க ஸ்டிஃப்னஸும் நல்லா குறையும். இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னா அடுத்த ப்ராக்ரஸ்க்கு வந்து இதே பொசிஷன்ல வந்து ஒரு காலை வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்த காலம் அதே போல நீட்டிட்டு லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். ஆல்டர்னேட்டா அடுத்த காலம் 1 2 3 ரிலாக்ஸ். இதை வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 2 டைம்ஸ் a day செய்யறப்போ நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். பேக் பெயின் நல்லா எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யுங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாங்கள் எங்களோட சென்டரில் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து குறையவே குறையாது. மெடிசின்ஸ் எடுத்தாலும் குறையாது, எக்ஸசைஸ் பண்ணாலும் குறையாது, என்ன பண்ணாலும் வலி அதிகமாகிட்டே இருக்கும் நாளுக்கு நாள். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வரவங்களுக்கு வந்து அந்த பேசிட்டல் ஜாயிண்ட்டை வந்து நல்லா மொபிலைஸ் பண்ணுறதுக்கும் அதில் ஏற்பட்டிருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் அந்த டிஸ்க் தின்னிங் ஆனதை வந்து நல்ல ஹைட்ரேட் ஆகிறதுக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் வந்து அட்வான்ஸ்டாக ஃபிசியோதெரபியில் இருக்குது. அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கோட மொபிலிட்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறது, நரம்புல இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலியை குறைக்கிறது, இந்த மாதிரியான அட்வான்ஸ் மொடாலிட்டிஸ் மூலயமா பெயினை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிருவோம். குறைச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பாடி பாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து திரும்ப அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். நீங்களும் வந்து உங்களுக்கு லம்பார் லெவலில் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி, L1 to L5 வரைக்கும் எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா அதை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அது சம்பந்தமா டீட்டெயில்டா என்கிட்ட பேசுங்க.
உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுல இருந்து நீங்க முழு நிவாரணம் அடைஞ்சு திரும்ப அந்த வலி வராம இருக்கிறதுக்கு நிச்சயமா நாங்க உதவி பண்றோம். தேங்க்யூ.